நீர் எனக்கு ஒரு குமாரனை தருவீரானால் அந்த குமாரனை நான் உமக்கென்று அர்ப்பணிப்பேன். வேறு எதுவும் ஜெபம் பண்ணலை. ஆண்டவரே இப்போ குழந்தை கிடந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா, ஹல்லேலூயா, காலதாமதமாய் குழந்தை கிடைத்தும் எல்லாம் அவளுக்கு ஹல்லேலூயா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கிடைச்சும் சக்களத்திக்கிட்ட கொண்டு போய் பாரு எனக்கு குழந்தை கிடச்சிச்சு அப்படிலாம் பேசல. மறைத்து வைத்தால் ஹல்லேலூயா, நான் கையில் வைத்து வளர்த்தால் ஒருவேளை அப்படிப்பட்டவள் வந்து விடுமோ என்று ஆலயத்தில் கொண்டு போய் போட்டுட்டா. உங்களுக்கு தெரியுமா, அன்றைக்கு இருந்த ஏலி சொந்த பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்தலை. இந்த பையனை அதெல்லாம் அவளுக்கு கவலையே இல்லை. நான் கர்த்தருக்கு அர்ப்பணித்து விட்டேன், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், அதை பற்றியே கவலைப்படலை. உங்களுக்கு தெரியுமா, அடுத்த ஒரு குழந்தைக்கு கூட அவள் தேவ சமூகத்தில் கேட்கவே இல்லை. அந்த ஒரு ஒன்று உமக்கு தந்துட்டேன், ரெண்டாவது எனக்கு தாரும் கேட்கவே இல்லை. கவனிங்கள், அதுதான் கர்த்தருடைய. அவள் தான் பாடுறா, குழந்தை ஆண்டவர் கையில் அர்ப்பணித்து விட்டு வந்து பாடுற. இனி ஒருத்தர் மேட்டுமையா பேசாதீங்க, அகந்தையாய் பேசாதீர்கள், கர்த்தர் ஞானம் உள்ளவர், அவருடைய ஞானம் நமக்கு புரியவே புரிய